எல்லா ஒர்க்கிங் ப்ராசஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த ஸ்டெப் எடுத்தாலும் எனக்கு ரிசல்ட்டே இருக்க மாட்டேங்குது. இவ்வளோ நாள் எஃபோர்ட் போட்டாச்சு, எந்த ரிசல்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. பேசாம நம்ம கிவ் அப் பண்ணிடலாமா? நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையோ, பிஸ்னஸோ பேசாம நிறுத்திட்டு அடுத்ததுக்கு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கிடைக்க காத்திருக்குங்க. ரிசல்ட் இப்ப தெரியலனாலும் உங்களோட ஒர்க் சரியான முறையில கரெக்ட்டா நீங்க குடுத்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க ரிசல்ட்ஸ் உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேஷன்ஸும், காலமும் தேவைப்படுது அவ்வளோதான். நீங்க ஒரு மரம் நடுறீங்க அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அதோட குரோத் அப்படிங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஸ்லோ இஸ்ன்ட் இட்? ரொம்ப மெதுவா வளரும். ஆனா, ஃப்ரூட்ட நீங்க அதாவது அதோட பழத்த நீங்க டேஸ்ட் பண்றதுக்கு டைம் வேணும். ஃபைனலி யூ வில் டெஃபினெட்லி டேஸ்ட் த ஃப்ரூட். ஸோ அந்த டைம் ப்ராசஸ் தான் இப்ப நீங்க வொர்க்கிங் ப்ராசஸா குடுத்துட்டு இருக்கீங்க. பொறுமையான டைம குடுங்க. கண்டிப்பா யூ வில் டேஸ்ட் த